இக்கட்சி ஆட்சி செய்தாலும் திட்டங்கள் பல கொண்டு வந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்தாலும் இன்றும் பல பேர் மத்தியில் மனநிறைவாக உணவு வழங்கும் அம்மா உணவகம் என்றும் ஏழைகளின் சிரிப்பில் அழகுதாங்க. பரபரப்பான வாழ்க்கையில் எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் நாம உழைச்சாதாங்க காசு. மேலும் என்னோட கதைக்கு வரேன். இன்னைக்கு காலையில கடைக்கு செருப்பு வாங்க தருமபுரி போனேன். காலையிலே ரொம்ப பசி. அம்மா உணவகம் போய் சாம்பார் சாதம் சாப்பிட்டாங்க. நடராஜ் மாமா கடைக்கு போய் சேட்டு நடராஜ் மணி அண்ணா எல்லாரையும் பார்த்துட்டு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வழக்கம் போல நம்ம ஊர் பஸ் காத்திருந்து அப்புறமா 17 பஸ் வந்துச்சு. நானும் ஏறி எனக்கான ஜன்னல் ஓர சீட்ல உட்காந்துட்டுங்க. இன்று ஒரு தகவல்ல பாத்தீங்கன்னா அம்மா உணவகம் தமிழ்நாட்டில் 2013ஆம் ஆண்டு 19ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவால் சென்னை மாநகராட்சியால் குறைந்த விலையில் தரமான உணவு வழங்கும் நோக்கில் இந்த மலிவு உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. தம்பி வஜ்ரம் வீட்டுல ஊஞ்சல் கட்டி அவன் மகன் ஆடிட்டு இருந்தான். நானும் ஆடுறேன்னு அடம்பிடிச்சு ஆடுனா நானு. ஊஞ்சல் ஆடுவதால் மனசுக்கு பல நன்மைகள் இருக்கு. அதை பத்தி இன்னொரு வீடியோல இன்று ஒரு தகவல்ல பார்க்கலாங்க. கடையை விட்டுட்டு ஊஞ்சல் ஆடுற நீ கனவு உலகத்துல வாழறியா நீனு அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்றேன், கேளுங்க. வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லைங்க. எது எப்பொழுது கிடைக்குதோ அதை அப்பொழுது அனுபவிச்சுக்கோங்க. இல்லாட்டி பைத்தியம் போல நைன்னு சுத்திட்டு துணியை கிழிச்சிட்டு திரும்ப வேண்டியதுதான். வேற வழி இல்லைங்க. வேற என்ன சொல்ல, சந்தோஷம் என்பது கிடைக்கும் போது அனுபவிக்கணுங்க. இல்லாட்டி கஷ்டம் வரும்போது விஷம் குடிச்சு செத்து போவீங்க. சொன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.